இந்த பொண்ணு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போகும்போது அங்க குறுக்க நின்று இருந்த ஒரு பொண்ணை தள்ளி விட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பாஸ் மேலேயே போய் கரெக்டா விழுந்துடுறா. அது மட்டும் இல்லாம நிவுந்துடாதீங்க நான் விழுந்துருவேன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரெஸ்ஸை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுறாரு. அப்புறமா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றான். எல்லாத்தையும் பார்த்து அங்க சுத்தி இருக்கிறவங்க காலங்காத்தால என்னென்ன வித்த கட்டுறாங்க பாரு அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டென்ஷன் ஆயிட்டு இந்த பாஸ் இருந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணன்ட்டு கேட்க இந்த பொண்ணு நாளா இல்ல இந்த மீனா தான் தள்ளி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு இவர் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மீனா இருந்துட்டு சாரி நான் தான் லிப்ட்ல தெரியாம தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் உனக்கு கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அங்க இருக்கிற கிளாஸ கீழே தள்ளி விட்டு உடைச்சிடறாங்க. அந்த இடத்துக்கு அந்த பாஸ் வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த மீனா உடனே இவதான் கிளாஸ தள்ளி விட்டு உடைச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். கிளீன் பண்ணுவோம்ட்டு இந்த பொண்ணு போக இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். இதை பார்த்து இந்த பொண்ணு இவ்வளவு நல்லவனா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த நாள் நைட் இருந்துட்டு இந்த பொண்ணு லேட்டா ஒர்க் முடிஞ்சு கிளம்புறா. அப்பதாங்க ஒரு ஷாக்கு, இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அந்த மீனாங்கிற பொண்ணை பாத்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணோட பாஸ் வந்துட்டு இந்த கூத்து உனக்கு இப்பதான் தெரியுமா, இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. உனக்கும் என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைப்பான், ஓகேன்னா சொல்லு எனக்கும் உன்னை பிடிக்கும் அப்படிங்கிறாரு இவரு. அடுத்த நாள் அதை பாட்டுல பாப்போம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்றேன், நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.